கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வைப்பார். கர்த்தர் ஏராள நன்மைகளை, சமாதானத்தையும் சுகத்தையும் இரட்சிப்பையும் தந்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லி இருக்கிறது என்று பார்ப்போமானால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சீயோன் குமாரத்தியை குறித்து, கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களை கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் பரிசுத்த ஜனங்கள் என்றும் சொல்லுவார்களாம். பரிசுத்த ஜனம் என்றால் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். அப்படியானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், அவர் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாக்குகிறது மட்டுமல்ல, அவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்களாக வாழ்ந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்மை விட்டு அகற்றி, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அவருக்கென்று நாம் அவருடைய ஜனங்களாக வாழும்படி நம்மை மீட்டு கொண்டார். இந்த உலகத்தில் இருந்து நம்மை அவர் மீட்டு கொண்டபடினாலே நாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிறதுனால ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் என்னவென்றால், பரிசுத்தமாகிறதிலே நமக்கு பலனாக தருகிறார். முடிவிலே அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது நாம் வாசித்த வசனத்திலும் கூட கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து ஜனங்கள் சொல்வார்களாம், அவர்கள் பரிசுத்த ஜனங்கள் என்றும் கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனம் யார் என்று பார்ப்போமானால், சீயோன் குமாரத்தியாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணத்துக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களை பார்க்கலும் நீங்கள் நானும் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தபடி நாம் பார்ப்போமானால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவி என்கிற கிருபையினால நிரப்பப்பட்டு பரிசுத்த ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை பெற்று ஆண்டவருக்குள்ளே கழிவுர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய விசேஷித்தவர்களாக நீங்கள் நானும் வாழ்கிறோம் என்கிறத நினைத்து பாருங்கள். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசேஷித்த நல்ல பாக்கியத்தை, நல்ல பங்கை நமக்கு தந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் அனுதினமும் அன்பு கூறுகிறவர்களாக, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நாம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய பார்வைக்கு நாம் பரிசுத்த ஜனங்களாக, எப்பொழுதும் பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக, பரிசுத்த கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிறது அவசியமாக இருக்கிறது. இதை புரிந்து இந்த நாட்களில் வாழுகிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நீங்கள் வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்று, கர்த்தரால்
கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று கண்டுகொள்வார்கள். நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக வாழ்வோமானால் நமக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படக்கூடாதபடிக்கு மாறி போய்விடும். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி மீட்டுக் கொண்டார். ஆகையால் அவருடைய மீட்பின் பிள்ளைகளாக வாழுகிறோம், அவருடைய பரிசுத்த ஜனமாக வாழுகிறோம் என்கிறத அறிந்து நித்திய மீட்புக்கு உட்பட்ட ஜனங்களாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வருகை பரியந்தமும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் வலியுறுத்தி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவீர்கள். அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தேடி அவருக்கென்று கண்டுபிடிக்கிறார். அதுபோலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போகவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் வாழ்ந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ அருவருப்புகளை நடப்பித்து வாழ்கிறவர்களாக காணப்பட்டோம். ஆனால் அந்த நாட்களில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மிடத்திலே அவர் என்ன சொன்னார் என்றால், என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, நானே உன் சிருஷ்டி கர்த்தராகிய தேவனானவர், நானே உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்குனவர், உன்னை பேரு சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் நீ என் வழியிலே நடந்து உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், என் கற்பனைகளை கை கொண்டு என் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பிள்ளையாக மாறு என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மனிதர்களோடு ஒவ்வொரு மனுஷங்களோடு பேசி ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய பட்சத்திலே இழுத்துக் கொண்டார். ஆகையால் தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யத்தினாலே உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி தான் ஆண்டவர் அநாதி தீர்மானத்தின்படி அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை இழுத்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தேடி அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். அப்படி ஆண்டவருடைய ஜனங்களாக மாற்றப்பட்ட நாம் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவோமாம். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தியாகிய தேவனுடைய ஜனங்கள் ஒரு நகரம் போல ஆண்டவருக்கு காட்சியளிக்கிறார்கள். அவர்களை ஒரு நகரத்தை போல அவர் பார்த்து அவர்களை கைவிடாதிருந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், போஷித்து பராமரித்து காப்பாற்றி அவருடைய சத்திய வழியிலே, மெய்யான வழியிலே, நித்திய வழியிலே, ஜீவ வழியிலே அவர்களை நடத்துகிறார். அதுபோலதான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிற நம்மையும் ஆண்டவர் அவருடைய சரீரமாகிய சபையில வைத்து போஷித்து பராமரித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் கைவிடப்படாத நகரமாக, புதிய எருசலேம் நகரமாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். பரலோகத்திலே தேவனுக்குள்ளே நம்மை புதிய எருசலேம் நகரமாக, தேவனுடைய மகிமை நகரமாக கூட்டி ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்பி அதன் மூலம் கர்த்தர் மகிமை அடைகிறவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுகிறோம். அந்த கைவிடப்படாத நகரம் தான் பாருங்கள் புதிய எருசலேம் நகரமாக காணப்படுகிறது. அந்த புதிய எருசலேம் நகரம் என்கிறது தேவன் நம்மேல வைத்திருக்கிற மகிமையை குறிக்கிறது. அந்த மகிமையை தேவன் நமக்கு தந்து அந்த மகிமையிலே நம்மை கொண்டு போய் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடப்படாதவர்களை போல அவருடைய ஜனங்களாக வைத்து நம்மை வாழ வைக்கிறதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்று கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய் என்று. இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிற நாம் கர்த்தராலே தேடிக்கொள்ளப்பட்டவர்களாக, கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வாழுகிறவர்களாக நாம் ஒருபோதும் கைவிடப்படாத நகரமாக, புதிய எருசலேம் நகரமாக நாம் தேவனுடைய மகிமையின் ராஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால்
தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் பிழையற்றதும் கரையற்றதுமான சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அறிந்து சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவனுடைய வருகையிலே நீங்கள் மிகுந்த பலனை பெற்று ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய கையில அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்துல ராஜமுடியாக வைத்து பிரகாசிப்பார் என்கிறது நிச்சயம். ஆகையால் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிமையான நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொண்டு நீர் பேசினீர் ஆண்டவரே. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ தேடிக் கொள்ளப்பட்டதும் கைவிடப்படாத நகரமும் என்று பேர் வருவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபா, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் ஆண்டவரை பரிசுத்த ஜனமாக மாற்றி ஆண்டவரை நீர் எங்களை உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு உங்களுடைய சரீரமாகிய சபையில வைத்து எங்களை போஷித்து பராமரித்து காப்பாற்றி வருகிறீர் என்கிறதை நாங்கள் தியானித்து அறிந்து கொள்ள ஆண்டவர் செய்த கிருபைக்காக நன்றி. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லாவித பாவ அருவருப்புகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களை நீர் தேடி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றி கிறிஸ்துவனுடைய மந்தையிலே கூட்டி சேர்த்து கிறிஸ்துவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும்படி நல்ல கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆண்டவரை கைவிடப்படாத நகரமாக, புதிய எருசலேம் நகரமாக எங்களை மகிமையிலே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம், மகிமை செலுத்துறோம் ஆண்டவரை. இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் கர்த்தாவே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனம் என்றும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றும் ஆண்டவர் இவர்களை பாவித்து நடத்துங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் உம்மாலே தேடிக்கொள்ளப்பட்டவர்களும் கைவிடப்படாத நகரமுமாக இருந்து ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா வாழ கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சுத்தம் செய்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, மேன்மையும் கொடுத்து ஊழியங்களிலும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுடைய வருகையிலே கரை துறை பிழை ஒன்றுமில்லாதபடி பரிசுத்த ஜனமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு வாழ்ந்திருக்க ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மையான எல்லா நன்மைகளை சுதந்திரித்து வாழ கிருபை செய்யும்படி ஏசப்பாவுடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவர்களை பார்க்கிற எல்லாரும் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனம் என்றும் கண்டுகொள்ளும்படி செய்யுங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் கர்த்தராலே தேடிக்கொள்ளப்பட்டதும் கைவிடப்படாத நகரமாக இருந்து கர்த்தருக்குள்ள பிரவேசித்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா வாழுகிற பாக்கியத்தை கொடுத்து வாழ வைங்க. கர்த்தர் மகிமை அடைங்க. ஏசப்பா, ஆண்டவர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. உம்முடைய கைகளில் எங்களை தாழ்த்தி தருகிற ஏசப்பா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் தகப்பனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவனுள்ள பரிசுத்த பரம பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்றும் நீங்கள் கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனம் என்று சொல்லப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தராலே தேடிக்கொள்ளப்பட்ட ஜனமும் அவரால் கைவிடப்படாத நகரமாக இருக்கிறீர்கள் என்கிறத அறிந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழுங்கள். மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் சிறந்திருக்கிறவர்களாக வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.